ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் மற்றும் பவேஜா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் வைபவ் சுனில் நடிக்கும் பெருசு மார்ச் 14 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. இந்த தமிழ் மொழியானது காட்டுமிராண்டி மொழி என்று நான் ஏன் சொல்கிறேன்? My mother tongue Tamil. I'm reading this. It really makes me feel angry. I do not want to name him. பார்ப்பனியம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து பெரியாரிசம் வந்து கை கொடுத்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்றது நிர்மலா சீதாராமன் அவர்கள். என்னமோ டிராஃபிக் கான்ஸ்டபிள் மாதிரி யூ டர்ன் லெஃப்ட் டர்ன் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இந்திய அளவில் கூட பேசப்படாத குஜராத் மாடலை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அதிகமாக செலவு பண்ணி மட்டுமே வெளியில கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் தான் சக்சஸ்ஃபுல் மாடல்னு எல்லாருக்கும் தெரியும். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து நடத்தும் போது மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு கிடைக்குதுங்கிறார். பிஸ்கெட் வாங்கிட்டு கையெழுத்து போடும், சின்ன பிள்ளைங்களை கையை பிடிச்சி இழுத்து கூட்டு போனாங்களே அப்படியா, இல்லை அந்த பசங்க சீப்போ அப்படின்னு தூக்கி போட்டு போனதெல்லாம் கூட இல்லை. இப்போ வேண்டாம்னு சொல்கிறாங்க திமுக அமைச்சர்கள்லேருந்து முன்னணியர்லேருந்து எல்லாமே மும்மொழி கொள்கை வேண்டாங்கிறாங்க. அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் எங்கே படிக்குது? நாளே ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் மட்டும் கையில் வச்சுட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையே தன் கைக்குள்ள இருக்கிற மாதிரி தன்னோட அப்பா வீட்டு சொத்து மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இவர்கள் நாளைக்கு அவங்களுடைய ரெப்ரஸன்டேஷன் அதிகமாகி நம்ம ரெப்ரஸன்டேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய பங்களிப்பு அப்படின்றது ஒன்று தேவைப்படாது. இதெல்லாம் கற்பனைவாதம். நாங்கள் வந்து கற்பனைவாதம், நாங்கள் வந்து பைத்தியக்காரங்க, நாங்கள் வந்து தேசிய விரோதி, நம்ம வந்து மக்களுக்கு எதிரி. நிறைய பேர் வந்து வடநாட்டவர்கள் முக்கியமாக எங்களுடைய போஜ்பூரியும் எங்களுடைய மைத்திலையும் நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து நம்ம சிஎமோட போஸ்ட்ல கமெண்ட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இது மாறி இருக்கு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி விடுவிக்க முடியும் அப்படின்னு ஒன்றிய பாஜக அமைச்சர் சொல்கிறாரு. இல்லை தமிழ்நாட்டை 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்னால் கொண்டு போக முடியாது, இருமொழி கொள்கை தான் முக்கியம், அதில் தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறாரு. இன்னொன்று தொகுதி மறுசீரமைப்பு, இது வந்தால் தமிழ்நாட்டுக்கான அந்த தொகுதிகள் வந்து குறையும் அப்படிங்கிறாரு. இல்லை இது வந்து அரசியலுக்காக இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு பாஜகக்காரங்க சொல்கிறாங்க. இது தொடர்பாக நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுகவின் பத்மபிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒன்றிய அரசு நியாயமாக வழங்க வேண்டிய நிதியை தாமதப்படுத்தக்கூடாது, மறுக்கவும் கூடாது அப்படிங்கிறது தான் திமுகவுடைய குரல். பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை சரியாக கொடுத்து கொண்டு இருக்கிறது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அப்படிங்கிறாங்க வானதி சீனிவாசன். இவங்க அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பட்டினி போட்டால் படிந்து விடுவோம் என்று நினைத்து இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கழகத்தின் மூத்த முன்னோடிகள் வந்து சொல்கிற வாதத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு கல்வியும் மருத்துவமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய தார்மீகமான அடிப்படையான ஒரு சேவை அப்படின்றப்போ தமிழ்நாட்டில் தங்குதடையின்றி அது எல்லாமே கிடைக்குது. பெண் கல்வியிலேருந்து குழந்தைங்களுடைய வளர்ச்சியிலேருந்து எல்லாமே சீராக போயிட்டுருக்கு. இந்திய அளவில் கூட பேசப்படாத குஜராத் மாடலை ரொம்ப பெருசாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அதிகமாக செலவு பண்ணி மட்டுமே வெளியில் கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் தான் சக்ஸஸ்ஃபுல் மாடல்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உலகமே போற்றக்கூடிய டிராவிடியன் மாடல் கல்வியிலையும் மருத்துவத்திலையும் பெண்கள் வளர்ச்சியிலையும் அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். மொழியை கற்றுக்கிட்டே வந்து உலகம் முழுக்க இன்றைக்கி தமிழர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எதுக்கு மும்மொழி அப்படின்றது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாகவே இருக்குது. ஸோ ஹிந்தி திணிப்பை தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர்த்து என்றைக்குமே ஹிந்தின்ற மொழிக்கு அகேன்ஸ்டாக தமிழர்களும் தமிழ்நாடும் கிடையாது. அந்த வகையில் நமக்கு விடுவிக்க வேண்டிய 2200 கோடியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை வெளியில் விடுறாரு. ஸோ ஒரு துறை சார்ந்த ரெப்ரஸன்டேட்டிவ் ஒரு அமைச்சர் வந்து ஒன்றியத்துக்கிட்டையும் கேட்டுட்டாரு, நம்ம எம்பிஸும் ஒன்றியத்துக்கிட்ட டைரக்டாக கேட்டுட்டு இருக்கோம். பிரதமர் கிட்ட, நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட, யாரெல்லாம் கண்ணில் படுறோமோ எல்லார்ட்டையும் இந்த 2200 கோடி கொடுங்க, எங்க குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுங்க கேட்கிறோம். ஒரு திட்டம் ஒதுக்கப்பட்டா அந்த திட்டத்தின் பேரில் வரக்கூடிய நிதியை சரியா கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க வானதி சீனிவாசன். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய 2200 கோடி எங்களுக்கு கொடுக்கல. 2018 2024 வரைக்கும் 10,447 கோடியே 30 லட்சம் கொடுத்துட்டோம். வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் பிஏ மாதிரி ஆக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இன்னைக்கு எங்களுடைய ஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவான எங்களுடைய மினிஸ்டர் 2200 கோடி தரல அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அவங்க சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து நாங்க தர முடியாது, நீங்க பிஎம்சிக்கு ஒத்துக்கிட்டாதான் நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ டிராஃபிக் கான்ஸ்டபிள் மாதிரி யூ டர்ன் லெஃப்ட் டர்ன் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு படி மேல போய் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருக்காரு. நம்ம மினிஸ்டர் வித் டாக்குமெண்ட் வித் ப்ரூஃப் எங்களுக்கு வந்து இவ்வளவு தரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிஎம்ஏ வந்து பேசுறாங்க. பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற அவங்க சும்மா இருக்காங்க. ஆனா இவங்க என்னமோ ரமணா பாணியில வந்து வெறும் நம்பர்ஸ் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நீங்க எதை வச்சு வேணாலும் விளையாடுங்க, ஆனா ஓரமணி நாள் விளையாடுங்க, எங்க பசங்க கல்வியோட விளையாடாதீங்கன்னு தான் இன்னைக்கு நம்ம அமைச்சரும் நம்மளுடைய முதலமைச்சரும் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து அநாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும், பதவி விட்டே நீக்கணும் பிரதமர் அப்படின்லாம் திமுக வந்து நேற்று போராட்டம்லாம் நடத்துச்சு. இவர் என்ன சொல்றாரு, பாஜக மாநில தலைவர், அவர் சொன்னதுல என்ன தப்பு? சரியா தான் சொல்லியிருக்கிறாரு. பாஜக RSS சித்தாந்தம் கொண்டவர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை கோட்பாடு என்னன்னா, ஒண்ணு உங்களை இழிவுபடுத்துவாங்க,
இல்லைன்னா இல்லாதவனை கிளப்பி விடுவாங்க. நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க நேரத்திலே அடுத்த பிரச்சனைக்கு போயிடுவாங்க. இப்படி மாத்தி மாத்தி வந்து புறம் பேசுறதும் மாத்தி சொல்றதும் பொய்களை அவுத்து விடுறதும் அண்ட் சொன்ன விஷயத்த வந்து நாங்க சொன்னது கரெக்ட் தான் வந்து நிக்கிறதுலையும் என்னைக்குமே வந்து பாஜக காரங்க வந்து கில்லாடிங்க. அந்த வகையில வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காரு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால அவரோட குற்றக்கு நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மினிஸ்டர் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா ஸ்டேஜும் சரி பிரஸ் மீட்லயும் சரி ஏன் ஒன்றிய அமைச்சகத்துக்கே வந்து டேரக்டா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொடுத்த டிராஃப்ட்டுக்கு நாங்க கரெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு டிராஃப்ட் கொடுத்தோம், நீங்களே அதை பார்த்து வியந்து என்னங்க நாங்க உங்களுக்கு ஒன்று கொடுத்தா நீங்க அதை கரெக்ட் பண்ணி எங்களுக்கு வேற ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொண்டு தெளிவா ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாரு. அவங்க சொல்லியிருக்க வார்த்தை ஒன்னே ஒன்று தான், தமிழ்நாட்டு குழந்தைங்களுடைய கல்விக்கு என்ன வேணும்ன்றத எங்களுடைய கமிட்டி வந்து பரிந்துரை செய்யும், அதுபடிதான் நாங்க வந்து ஏத்துப்போம், அதுக்காக உங்களுடைய மும்மொழி கொள்கை நாங்க என்னைக்குமே ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இத்தனை வருஷமா எங்களுக்கு கல்வி நிதியை கொடுத்துட்டு இருந்த நீங்க இந்த வருஷம் மட்டும் ஏன் பிஎம்சியை கணக்கு காட்டி மும்மொழி கொள்கையை கணக்கு காட்டி எங்களுடைய நிதியை நிறுத்துறீங்க? நிதியை நிறுத்தாதீங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய பாலிசி மேக்கிங்கிறது நமக்கான பிரச்சனை. அதுல குழந்தைங்க கல்வியை நடுவில் எடுத்துட்டு வராதீங்க, எங்களுக்கான ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுங்க, தார்மீகமா எங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுங்கன்னு வந்து ஓப்பனா கேட்கிறாரு. ஸோ இதுல நம்ம மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா இவங்க அவதூறுகளை சொல்லியே நம்மள திசை மாற்ற ட்ரை பண்றாங்க. இதை வச்சு நம்ம வந்து ஒரு கேம் பிளான் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு வராங்க. மும்மொழி கொள்கை மாணவர்கள் விரும்புகிறாங்க, மக்கள் விரும்பும் போது இவங்க ஏன் அரசியல் பண்ணுறாங்க? இப்போ நாங்கள் வந்து கையெழுத்து இயக்கம் இது தொடர்பாக நடத்தும்போது பாஜக வந்து இது தொடர்பாக மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்தும் போது மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு கிடைக்குதுங்கிறாரு. எப்படி பிஸ்கெட் காப்பி வாப்பா தம்பி இந்த பிஸ்கெட் வாங்கிட்டு கையெழுத்து போடும் சின்ன பிள்ளைங்களை கை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டு போனாங்களே அப்படியா? இல்லை இந்த பசங்க சீப்போ அப்படின்னு தூக்கி போட்டு போனதெல்லாம் கூட நம்ம காணொலியாக பார்த்துட்டு இருக்கோம். யாரை கையெழுத்து இயக்கத்தில் சேர்க்கணுன்றது கூட அவங்களுக்கு தெரியல. ஸோ இவங்கள மாதிரியான ஆட்களை வந்து வச்சுக்கிட்டு 5 நாள்ல 10 லட்சம் பேருங்கிறது வரவேற்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே. அந்த 10 லட்சம் பேர் உண்மையான்றது தான் அவங்களை செக் பண்ண வேண்டியதுதான் நம்ம வேலையா இருக்கு. வந்ததுல இருந்து போய் புரட்டு மட்டும் தான் பாஜக சொல்லிட்டு இருக்கு. 10 லட்சம் பேர் கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, எங்க அந்த 10 லட்சம் பேர்னு தேடி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது. ரோட்ல போற குழந்தைய பேனர்ல சைன் போட வான் கூப்பிடுறது தான் அவங்க கும்பலா இருக்கே தவிர்த்து வேற ஒன்றும் உருப்படியா அவங்க செய்யல. தன்னை மன்னர் என நினைச்சு கொண்டு மத்திய அமைச்சர் பேசுறாரு தர்மேந்திர பிரதான் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருந்தாருல்ல, முதலமைச்சர் சொல்லியிருந்தாருல்ல. அதுக்கு வந்து தமிழிசை சொல்றாங்க எல்லோரும் நாட்டு மன்னர்களாக வேண்டுங்கிறதுக்கு தான் மந்திரி பேசுறாரு ஒழிய உங்க வீட்டு பிள்ளைகள் மட்டும் மன்னர்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களை ஆக்கணும்ன்ற தாண்டி இந்த உலகத்தை ஆளக்கூடிய விஷயத்துல ஆல்ரெடி தமிழர்கள் ஈடுபட்டு தான் இருக்காங்க. நீங்க ஒன்றும் எங்களுக்கு தயவுதாட்சணை பார்க்க வேண்டாம். நாங்க எங்க ஆல்ரெடி எங்களுக்குள்ள இருக்க கட்டமைப்பை வச்சுக்கிட்டே நாங்க நல்லா தான் இருக்கோம். இன்னும் சொல்ல போனா நாங்க உலகத்தை ஆளும் இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். நீங்க கொடுக்கக்கூடிய இந்த 3 லாங்குவேஜ் பாலிசியை கத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எஜுகேஷன் பாரத்துல இன்னமும் ஒரு மொழி எக்ஸ்ட்ரா கத்துக்கணும். நீங்க குழந்தைங்க மூச்சு திணறதை விட எங்க முதலமைச்சர் சொன்ன மாதிரி மேக்ஸ் கத்துக்கிட்டோம், சயின்ஸ் கத்துக்கிட்டோம், பிசிக்ஸ் கத்துக்கிட்டோம், ஏஐ கத்துக்கிட்டோம், டெக்னாலஜி கத்துக்கிட்டு இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகட்டும். மொழின்றது கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான். அந்த கம்யூனிகேஷனுக்கு இன்டர்னல் கம்யூனிகேஷன் தமிழ் இருக்கு, எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷனுக்கு இங்கிலீஷ் இருக்கு. மூணாவதா இந்த ஹிந்தின்ற கம்யூனிகேஷன் திணிப்பு எங்களுக்கு எதுக்குன்னு தான் கேட்கிறோம். எங்க குழந்தைங்க இன்னைக்கு படிச்சு முடிச்சு நான் டெல்லியில் போய் செட்டில் ஆகணும், இல்ல உத்தரப்பிரதேசல போய் செட்டில் ஆகணும்னு கேட்கல. நாங்க அமெரிக்காவுக்கு போகணும், யூஎஸ் போகணும், ஸ்வீடன் போகணும், அப்படி கனவு கண்டுட்டு இருக்கோம். நாங்க ஏஐ கத்துக்க வரும்போது சயின்ஸ் கத்துக்க வரும்போது தான் என்ன சொல்றோம். எந்த வீட்டுல எந்த பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தை ஹிந்தி கத்துக்கிட்டு நார்த் இந்தியாவில் போய் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும் எந்த வீட்டில் சொன்னாங்க? யாரோ ஒரே ஒருத்தர் அப்படி சொல்லுங்க பார்ப்போம். இல்லாத ஒண்ணு இவங்களே கற்பனை பண்ணிட்டு சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் இதுதான் விரும்புறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் விரும்புறாங்கன்னு இவங்க ஒரு பிம்பம் கட்டுறாங்க. இல்ல இப்ப வேண்டாம்னு சொல்றாங்க. திமுக அமைச்சர்கள்ல இருந்து முன்னணியர்ல இருந்து எல்லாமே மும்மொழி கொள்கை வேண்டாங்கிறாங்க. அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் எங்க படிக்குது அதான் அவங்க கேட்கறாங்க. எல்லார் வீட்டு பிள்ளைகளும் ஏதோ ஒரு பள்ளியில படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா எந்த வீட்டு பிள்ளையும் நீ கட்டாயமா ஹிந்தி படிக்கணும்னு எந்த ஸ்கூல்லையும் திணிக்கல, எந்த பேரண்ட்ஸும் திணிக்கல. இன்னைக்கு சொல்றாங்க இந்திய திணிக்கலன்னு தானே சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். அவங்க எந்த ப்ரூஃப்மே இல்லாம வந்ததெல்லாம் வாயில வட சுட்டுட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. நான் தெளிவா சொல்லிட்டேன், ஒரு லாங்குவேஜ கத்துக்கணும் கத்துக்க வேணாம் அப்படின்றது இப்ப அப்படிதான் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு மொழின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதிக பெரும்பான்மையானவர்கள் ஹிந்தியை சூஸ் பண்ணதுனால வேற வழியே இல்லாம ஹிந்திக்கு மட்டும் தான் எங்களால் ஃபண்ட் கொடுக்க முடியும், இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் எங்களால் டீச்சர் சப்போர்ட் பண்ண முடியாது, காசு தர முடியாது, அதனால இருக்கிறது அதிகமா இருக்கனால நீங்க ஹிந்தி கத்துக்கோங்கன்னு. அப்புறம் சமஸ்கிருதத்தை கத்துக்கோன்னு. ஒன்றிய அமைச்சகத்தோட பள்ளியில இருக்கக்கூடிய இங்க கேந்திர வித்யாலயங்கள்ல தமிழ் டீச்சர்ஸ் இல்லாத ஒரு நிலைமையில இவங்களை நம்பி எப்படி எங்க மாநில கல்வியை வந்து அவங்க கையில கொடுக்க முடியும்? அவங்க தனியார் பள்ளியில மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்களோ அந்த சம கல்வி அரசு பள்ளிகளில் வரதை தடுக்கிறாங்க அவங்க. எங்க அரசு பள்ளி மாணவர்கள் மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய இவ்வளோ கருணையும் தன்மையும் பார்த்து நாங்கள் அப்படியே புல்லரிச்சு போயிருட்டோம். ஆனா எங்களுக்கு இது தேவைப்படல. எங்களுக்கு தேவை அந்த ஃபண்டு மட்டும்தான். அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா எங்க பள்ளி மாணவர்களை எப்படி நாங்கள் பார்த்துக்கணும், எங்க மாநிலத்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய திராவிடியன் மாடல்ல உங்களுடைய தலையீடு தேவையே கிடையாது. நீங்க அரசியலுக்காக சொல்றாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு நம்ம பிரிட்டிஷர்ஸ் நம்ம விட்டு போகும்போது எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி தொடச்சடிச்சு தான் போனாங்க. எல்லா மாநிலத்தில் இருக்க மக்களும் ஒரே மாதிரியான கல்வி, ஒரே மாதிரியான சமூக பொருளாதாரம் மற்ற எல்லாத்துலயும் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது நார்த் அண்ட் சவுத் ரெண்டா பிளவுபட்டு போய் கிடக்கிறோம். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானான்னு
மற்றவர்கள் கம்பேர் பண்ணும்போது சவுத் ஸ்டேட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நம்மளுடைய ஐடியாலஜி, நம்மளுடைய பாலிசிஸ். நம்மலாம் இங்கே ஒன்றா ஒற்றுமையாக கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் பெண்ணுரிமைக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கான வேலை வாய்ப்புக்கும் இப்படி நிறைய விஷயத்த நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சவுத் இந்தியன் மாடலில், திராவிடியன் மாடலில் நீங்கள் ஏன் கை வைக்கிறீங்கன்னு தான் கேள்வி. 2026 மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டே தீருங்கிறார் பாஜக மாநில தலைவர். அது அவரோட தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். தேர்தலில் இப்போ இவங்க பண்ணுற அரசியல் தேர்தலில் எதிரொலிக்கும். 2026 மும்மொழி கொள்கை வந்தே தீருங்கிறார். ஒத்த ஓட்டு வாங்கினா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆஃப்டர் ஆல் ஒரு கவுன்சிலராக கூட இல்லாமல் மக்கள் பிரதிநிதியை தன்னை எங்கேயுமே நிரூபிக்க முடியாத அளவுக்கு விரக்தியில் இருக்காரு. ஸோ அவருக்கும் தலைமைக்குமான பிரச்சனையே இங்கே நிறையா போயிட்டு இருக்கும்போது நம்ம அதெல்லாம் கவலைப்படணும் அவசியம் இல்லை. ரெண்டாவது, ஹிந்தி பிரச்சார சபா அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இன்றைக்கும் வந்து தமிழ்நாட்டில் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று வச்சுக்கிட்டு நடத்திட்டு ஹிந்தி பிரச்சாரம் போயிட்டு தான் இருக்குது. எங்கேயுமே வந்து தமிழையும் திருக்குறளையும் தமிழ்நாட்டையும் நம்மளோட கல்ச்சரையும் பெருசாக உலக மேடைகளில் பேசக்கூடிய மோடியோ அமித்ஷா அவர்களோ இப்போ அவர்களை கூட எடுத்துக்கலாம். நார்த் இந்தியாவில் எங்கேயாவது தமிழ் பிரச்சார சபான்னு ஒன்று நச்சு நடத்துகிறாங்களா? இல்லையே. மொழியை இங்கே வந்து ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துறாங்களே தவிர்த்து நம்ம மொழிக்கான இம்பார்ட்டன்ஸை அவங்க கொடுக்கல. ஏன் மும்மொழி கொள்கை எங்கேயும் வேணாம்னு சொல்லிட்டு இப்போ சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஒட்டுமொத்தமாக குரலாக மாறி இருக்கு. ஹிந்தியோட ஸ்டாம்ப் எங்களுக்கு வேணான்னு. பொதுவாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க ஏழ்மை நிலையில் படிச்சுட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி மொழி அப்படின்றது கம்யூனிகேஷனுக்காக மட்டும்தான். அதை தாண்டி தமிழ்ன்றது நம்மளோட அடையாளமாக இருக்கும்போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் எங்களுக்கு போதுமானது. எங்கள் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம சயின்ஸ் கற்றுப்போமா மேக்ஸ் கற்றுப்போமான்ற அடுத்த ஆர்வத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸோட டைப் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்க்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு துறையிலையும் ஏதோ ஒன்று நம்மளுடைய முதலமைச்சர் கொண்டு வந்து புகுத்திக்கிட்டு தான் இருக்காரு. எங்க பசங்க இப்போ இருக்கிற நிலைமையிலும் நல்லா தான் இருக்காங்க. எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தையும் சரி இல்லை எந்த பேரண்ட்ஸும் சரி ஹிந்தி கற்றுக்கிட்டு நாங்கள் நார்த் இந்தியாவில் போய் இன்னவா ஆக போறோன்ற ஒரு கனவோடு இங்கே இல்லை. நம்ம குழந்தைங்களாம் படிச்சு முடிச்சு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வெளிநாட்டுக்கு போகணுன்றாங்க. மக்களை இணைக்கிறதுக்கு ஹிந்தி பயன்படுங்கிறாரு. மக்களை இணைக்கிறதுக்கு நாங்கள் உலகம் முழுக்க இணைச்சுக்கிறோம். நாங்கள் இங்கிலீஷ் மட்டும் கற்றுக்கிறோம். எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம். வேண்டாத ஒன்று நீங்கள் கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபண்டை நீங்கள் ஒதுக்கணும்னு நினைக்கிறது ஏன்? அது இல்லாமல் இத்தனை வருஷமா கல்விக்கு நீங்க ஒரு ஃபண்ட் கொடுக்குறீங்க. அந்த ஃபண்டை நீங்க கொடுத்துட்டு போங்க. ஹிந்தியை வளர்க்கணும்னு விரும்புனீங்கன்னா ஹிந்திக்குன்னு ஸ்பெஷல் அலோகேஷன் ஒரு ஃபண்ட் ஒன்று கொண்டு வந்து அதுக்கு அவங்களே டீச்சர்ஸ் போட்டு ஹிந்தி பிரச்சார சபாவை இன்னும் பெருசாக கொண்டு போங்களேன். ஏன் இருக்கக்கூடிய சிஸ்டமை கலைக்கிறீங்க? இன்னொன்று, தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்துலையும் இது அரசியல் தான் அப்படிங்கிறாங்க. இவங்க ஆட்சி மேலே இருக்கிற குறைகளை மறைப்பதற்காக தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் கையில் எடுக்குது திமுக. ஒரு 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 இனத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னா அவங்கள எமோஷனலாக டிஸ்டர்ப் பண்ணணும். எமோஷனலாக டிஸ்டர்ப் பண்ணணும்னா அவங்களோட மொழி மேலேயும் அவங்களுடைய நிலத்து மேலேயும் கையை வச்சா அந்த சமூகம் அப்படின்றது கண்டிப்பாக கொதிச்செழும். அதுவும் தமிழ் சமூகம் அப்படிப்பட்ட சமூகம். தமிழ் மொழி மீதும் தமிழ் நிலத்தின் மீதும் தமிழ் நிலத்தை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அந்த ரெப்ரசன்டேட்டிவ் நம்பர்ஸ் மீதும் இன்னைக்கு வந்து ஒரு தாக்குதல் நடத்தப்படுது. ஒன்னொன்னா ஒன் ஆஃப்டர் த அதர்னு சொல்லிட்டு கையில் எடுத்துட்டு வராங்க. முதல்ல மொழிக்கு கொண்டு வந்தாங்க, இப்போ நம்ம மண்ணு மேலே கை வைக்க வராங்க. சொல்லப்போனால் நியூ பார்லிமெண்ட் கட்டும்போது அதிகமான சீட்ஸ் வச்சு கட்டும்போதே அது பெரிய சர்ச்சையாக வந்து வெடிச்சது. இன்னைக்கு வந்து தொகுதி மறுசீரறிவு அப்படின்றது வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்து கொண்டு வராங்க. பொதுமக்களுக்கு இன்னுமே இந்த கான்செப்ட் வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணுறது அப்படின்றது ஒன்றிய அரசுக்கு எதிரான பிரச்சாரம் மட்டும் கிடையாது, மக்கள் எழுச்சியும் வந்து நம்ம கொண்டு வர விரும்புகிறோம். இன்னைக்கு வந்து ஒரு சிஎம்ஆ ஒரு மினிஸ்டரா ஒரு எம்பியா வந்து நம்ம அவங்க கிட்ட போராடுறதை தாண்டி தமிழ் சமூகத்துக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு தலைவர்கள் மேடையில் ஏன் இந்த தொகுதி மறுசீரறிவுன்றது இவ்வளோ ஆபத்தானது ஒவ்வொரு தடவையும் உட்காந்து விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் தொகையின் அடிப்படையில் உங்களோட நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேஷனை கொண்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சவுத் இந்தியாவில் ரெப்ரசன்டேஷன் மக்கள் தொகை கம்மியாக இருக்குது, நார்த் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு அப்படின்றது ஃபேமிலி பிளானிங் சிஸ்டம் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்ததுனால எங்களுக்கு நம்பர் ஆஃப் எம்பிஸ் வந்து கம்மி. ஏன்னா உங்களுக்கு மக்கள் தொகை கம்மி, அதனால எம்பிஸ் கம்மி. நார்த்தில் பாவம் நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய கல்வி தேவை, நிறைய பேரை முன்னாடி கொண்டு வரணும். நீங்கள் தான் ரிசர்வேஷனை சப்போர்ட் பண்ணுறீங்களே, அதனால் இதையே சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதால எம்பிஸையும் அதிகமாக கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு பாஜகவுடைய பின்புலமா என்னவா இருக்கும் நாங்க நம்புறோம் அப்படின்னா ஒரு 4 ஸ்டேட்டை மட்டும் கையில் வச்சுட்டு 4 ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் மட்டும் கையில் வச்சுட்டு ஒட்டுமொத்த இந்தியாவே தன் கைக்குள்ள இருக்கிற மாதிரி தன்னோட அப்பா வீட்டு சொத்து மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இவர்கள் நாளைக்கு அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் அதிகமாகி நம்ம ரெப்ரசன்டேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய பங்களிப்பு அப்படின்றது ஒன்று தேவைப்படாது. இப்போவே நம்ம சொல்கிற எதுவுமே உங்கள் காதில் விழலை. இப்போ நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அவங்க சைடு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 40 எம்பி இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஒரு 400 எம்பி இருப்பாங்கன்னா அவங்க யார் சொல்கிறது கேட்பாங்க. எங்ககிட்ட 400 எம்பி இருப்பாங்கப்பா, அதில் ஒரு 200 பேர் எங்களுக்கு இதுவாக ஓட் போட்டாங்க, உங்களோட 40 எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஸோ இந்த பாப்புலேஷன் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன் இப்போ பண்ணுறதுன்றது அநீதி அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே கற்பனைவாதம்ங்கிறாங்க. பாஜகவுடைய மூத்த தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும்போது ஒரு தொகுதி கூட குறையாதுன்னு சொன்னார். அப்படி இருக்கும்பொழுதும் இவங்க இந்த மாதிரி அரசியல் பண்ணுறாங்க. இதெல்லாம் கற்பனைவாதம். அவரே சொல்றாருல மேடையில். உங்களுடைய கொள்கைக்கு அகேன்ஸ்டா உங்களுடைய வாதத்துக்கு அகேன்ஸ்டா நாங்கள் ஏதாவது பேசிட்டோம்னா நாங்கள் வந்து கற்பனைவாதம், நாங்கள் வந்து பைத்தியக்காரங்க, நாங்கள் வந்து தேசிய விரோதி, நம்ம வந்து மக்களுக்கு எதிரி இப்படின்ற
ஒரு ஹெட்டிங்கை வந்து காலங்காலமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அமித்ஷா அவர்கள் சொன்னது போல் மேபி சீட்ஸ் குறையாமல் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம சிஎம்ஏ இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு சீட்டு குறையாது சரி, ஆனால் அங்கே எவ்வளோ சீட்டு ஏற்ற போகிறீங்க அப்படின்றதுக்கான உத்தரவாதத்தை எழுத்துப்பூர்வமாக உங்களால் தர முடியுமா? ஸ்டேட் ப்ரொபோர்ஷனேட் படி தான் நாங்கள் கொண்டு வர போறோம். ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு, ஏதாவது சந்தேகம்னா அதிகாரிகள்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம், குறையாது, சட்டமன்ற தொகுதிகளும் நாடாளுமன்ற தொகுதிகளும் கூடும். நாங்க ஓட்டு போட்டு உட்கார வச்சது உங்களை, கேள்வி கேட்க வேண்டியது உங்களை. அதிகாரிகளுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நீங்க தான் பாலிசி மேக்கர்ஸ். எங்களை வந்து ஆள்ற இடத்துல ஒட்டுமொத்தமா கூட்டாட்சி அமைப்புல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்க ஒரு பிரச்சனை கிளப்புறீங்க, நீங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகப்படுத்துவேன்னு சொல்றீங்க. அப்ப எங்க கேள்வியை நாங்க உங்ககிட்ட தான் கேட்போமே தவிர்த்து உங்க பிஏ கிட்ட, உங்க டிரைவர் கிட்ட, நீங்க சொல்ற சோகால்டு ஆஃபீஸர்ஸ் கிட்ட எங்களால கேட்க முடியாது. ஏன்னா நீங்க தான் எங்களுடைய மக்கள் பிரதிநிதி. இந்தியாவுக்குள்ள தான் எல்லா ஸ்டேட்ஸ் இருக்கு, நம்மலாம் ஒன்னா சேர்ந்து தான் வந்து இந்தியா அப்படின்ற ஒரு கூட்டாட்சி தத்துவம் ஒன்று இங்கே இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்னா ப்ளீஸ் கான்டாக்ட் ஹிம் அப்படின்னு கையை காட்டிட்டு போனீங்கன்னா நீங்க தானே மக்கள் பிரதிநிதி, உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டோம், அப்ப நீங்க தானே பதில் சொல்லணும். இப்போ நீங்க உங்களோட விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறீங்க. அப்படின்னா நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் பேசும்பொழுது தர்மேந்திர பிரதான் சொன்ன வார்த்தைக்காக எல்லாரும் கொதிச்சிங்க, அதனால அவர் வந்து அந்த வார்த்தையை புண்பட்டிருந்ததுன்னா திரும்ப பெறுறேன்னு சொல்லிட்டாரு. தமிழகத்தில் ஒரு முதியவர் தமிழை காட்டு மிராண்டி மொழி அப்படின்லாம் திரும்ப சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் அந்த முதியோர் படத்தை இவங்க டேபிள் மேலேயும் சுவத்துலேயும் மாட்டி வச்சுக்கிறாங்க, சிலைக்கு மாலை போடுறாங்க, வணங்குறாங்க, திராவிட சித்தாந்தத்தின் சின்னமே அதுதான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர் பேரை சொல்ல நான் விரும்பலை. தமிழ் பேசி இதெல்லாம் சொல்கிற அவங்களுக்கு இதை பற்றி தெரியலன்றது தான் ரொம்ப வருத்தத்துக்குரியது. முக்கியமாக பெண் சமூகத்திற்கு, பார்ப்பனியர் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து பெரியாரிசம் வந்து கை கொடுத்துருக்கு அப்படின்றதுக்கு ஒரு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்றது நிர்மலா சீதாராமன் அவர்கள். பெரியாரை போன்ற ஒரு கிழவன் தடியை எடுத்து மண்டையை உடைச்சு பெண் பிள்ளைங்களை படிக்க வைங்கடா, அவங்களுக்கு சம உரிமை கொடுங்கடா, இப்படிலாம் சொல்லலை அப்படின்னா நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் நிதியமைச்சராக ஒன்றியத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரியான பேச்சுகள் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது, இங்கே நிதியை பற்றி பிரச்சனை ஓடி இருக்கு, தமிழ்நாட்டை பற்றி தமிழை பற்றி வந்து இழிவாக வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை பற்றி பேசலைன்னா கூட பரவாயில்ல, இதை மடைமாற்றுவதற்காக பெரியார் அப்படின்ற ஒன்று தொட்டா இங்கே இருக்கிறவங்க கொதிச்செழுந்து இந்த டாபிக்லேருந்து டைவர்ட் ஆகி நீங்கள் எப்படி பெரியாரை பற்றி பேசலாம், இங்கே ஒரு பிரச்சனை எழும் அப்படின்னு நம்பி அவங்க இந்த வாதத்தை வைக்கிறதா தான் நாங்க நம்புறோம். சோ அவங்க மடைமாற்றத்துல தான் வந்து பெரிய கில்லாடியா இருக்காங்க தவிர்த்து டுவர்ட்ஸ் சப்ஜெக்ட் அவங்க ஏதாவது பேசியிருக்காங்களா, ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் சவுத்ல இருந்து போய் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்படி பிஹேவ் பண்றது அப்படின்றது முகம் சுளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் மாறிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில மடைமாற்றத்துக்காக அவங்க எதை வேணா சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு பெரியாரை பத்தி இப்படி ஒரு அவதூறான கருத்து சொல்றாங்க, இன்னைக்கு வரைக்கும் பெரியாரை வச்சு அவங்க ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவர் நமக்கு அகெயின்ஸ்டா பண்ணியிருக்காருன்றதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அது இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை தப்பா கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரா உட்கார்ந்துட்டு அவங்க இந்த மாதிரி வாதங்களை வந்து முன்வைக்கிறது அப்படின்றது தப்பு. இன்னைக்கு பிரசன்ட்ல ஃபியூச்சர்ல தமிழ்நாடு கல்வி ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு, நம்ம தலை மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு சமூகத்தை நீங்க ஒழிக்கணும்னு நினைச்சா இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மேல கை வச்சா போதும், அவங்களுடைய கல்வி மேல கை வச்சா போதும். நார்த் இந்தியாவுக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா சவுத் இந்தியாவில் இப்படி இருக்கு, தமிழ்நாடு அதை வந்து முன்மொழிந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு போகுது அப்படின்றத கல்வி வாயிலாக தான் இந்த சமூகத்தை டிஸ்டர்ப் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு பசங்களோட கல்வியில கை வச்சிருக்காங்க. அதனால்தான் இந்த டீலிமிட்டேஷனை தாண்டி இந்த 2200 கோடிக்கு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். முதல்வர் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க, 2000 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். எங்கள் கல்வி எவ்வளவு முக்கியமோ எங்களுடைய கொள்கையும் அந்த அளவுக்கு முக்கியம். ஏன்னா எங்கள் கொள்கை தான் எங்களோட ஆணி வேறுன்ற லெவலுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க தெரியாம ஒன்றும் பேசல, மடைமாற்றுறதுக்காக இது ஒரு அரசியலுக்காக நிர்மலா சீதாராமன் அவர்கள் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது. பாஜக மாநில தலைவர் குறிப்பிடும் பொழுது மக்கள் மேல கவனம் செலுத்துங்க, இன்றைய உங்கள் ஆட்சியுடன் ஒப்பிடும்போது கடந்த 2006 2011 வரையிலான உங்கள் தந்தையின் 2 ஆட்சியை சிறப்பாக தெரிவதாக மக்கள் பேசிக்கொள்றாங்க. மக்கள் பேசிக்கொள்கிறாங்களாலாம் தெரியாது, ஆனா இவர் வந்து நரேட்டிவ் செட் பண்றதுல ஒரு கிங் இவர் வரதுல இருந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட மோடி அமித்ஷா அவர்களே வந்து நேஷனல் பாலிடிக்ஸே வந்து தமிழ்நாடு மக்கள் மறக்கிற அளவுக்கு இவர் இங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஆருத்ரால ஆரம்பிச்சு இவங்க பண்ற அட்டூரியம் எல்லாத்தையுமே வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழக பாஜக மீது மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. அதனால இவங்க அவங்க முதுகுல இருக்கக்கூடிய அழுக்க வந்து காட்டாம இருக்கிறதுக்கு மற்ற எல்லாரையும் வந்து நீ தப்பு, நீ திருட, நீ அப்படி பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணிட்டேன்னு இவங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பிரச்சாரத்துக்கு கடைசி வரைக்கும் ஒரு பிஸ்கெட்டை காட்டி குழந்தைங்களை இழுக்க முடியுமே தவிர்த்து வேற எதுவும் உருப்படியா பண்ண முடியாது. அதுதான் மும்மொழி கொள்கையாளத்துல அவங்களும் உறுதியா இருக்கிறாங்களே. யார் உறுதியா இருக்காங்க? ஒன்றிய அரசும் உறுதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா தமிழ் சமூகம் இன்னைக்கு எல்லாரையும் வழி நடத்துகிற சமூகமாக இருக்கு. வி ஆர் லைக் விசில் ப்ளோவர்ஸ். இன்னைக்கு தமிழ்நாடு வந்து டீலிமிட்டேஷன் பற்றி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், தமிழ்நாடு வந்து தாய்மொழி எவ்வளோ முக்கியன்றது பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாருமே ஓரணியாக வந்து ஒன்று திரள ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழர்கள் இப்படி இருக்கிறதுனால தான், இப்படி தலைவர் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. கடைசி வரைக்கும் உங்களுக்கு கேள்வியிலையும் குழப்பத்திலையும் நீங்கள் வந்து எங்ககிட்ட நிற்கிற மாதிரி நாங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒரு நாளை வந்து நீங்கள் நிம்மதியாக கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பண்ணல. இப்போ
தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் இப்போ ஆந்திராவோ தெலுங்கானா ரேவந்த் ரெட்டியும் குரல் கொடுத்தாரு, இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இந்த மும்மொழி கொள்கை விஷயத்தில் தமிழ்நாடு மட்டும்தான் குரல் கொடுத்துட்ருக்கு, மற்றவங்கலாம் ஒன்றும் பெருசாக குரல். நிச்சயமாக இது சமூக வலைதளம் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்னு நம்ம நம்புகிறோம். இந்த மும்மொழி கொள்கையை பற்றி நம்ம கையில் எடுக்கும்போது அதுக்கு ஆதரவு தெரிவித்த நிறைய பேர் வடநாட்டவர்கள், முக்கியமாக எங்களுடைய போஜ்புரி எங்களுடைய மைத்திலியும் நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு அவங்க நம்ம சிஎமோட போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இது மாறி இருக்கு. அங்கொன்னும் இங்கொன்னுமா இன்னைக்கு ஒரு தீப்பொறி கிளம்பி இருக்கு. இவங்க தொடர்ந்து இதை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கமிட்டி அமைச்சு எல்லா ஸ்டேட்ஸ் கிட்டையும் போய் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்தி நம்ம எல்லாம் ஒரு அணியா ஒன்று கூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்வர் இன்னைக்கு ஸ்டெப் எடுத்திருக்காரு. இது என்னோட தமிழ்நாட்டோட பிரச்சனை, தமிழ் மொழியோட பிரச்சனை, தமிழ் சமூகத்தோட பிரச்சனைன்னு பார்க்காம இன்னைக்கு அது எங்க கிட்ட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கண்மொழிக்காம போனா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இது பரவும். நார்த் இந்தியா இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேட்ஸ் அவங்களுடைய தாய்மொழியை இழந்துட்டு இன்னைக்கு ஹிந்தியில பேசக்கூடிய ஒரு நிலைமை மாறி இருக்கு அப்படின்னு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு நார்த் இந்தியன் மீடியா, எப்ப கண்டுக்காத நார்த் இந்தியன் மீடியா இப்ப இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து இதை விவாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு அது பேசும் பொருளா மாறி இருக்கு. ஸ்லோவா இது மக்கள் புரட்சியா வெடிக்கும். இது தமிழ்நாட்டுக்கானது மட்டும் கிடையாது. தன் மொழியை தன் அடையாளத்தை இழக்கக்கூடிய ஒவ்வொரு தனி ஒரு மனிதனுக்காகவும் தனி ஒரு மாநிலத்துக்காகவும் தமிழ்நாடு ஒரு விசில் ப்ளோவரா மாறி இருக்கு. டெஃபினட்டா அது மாறும். இருமொழி கொள்கையை வச்சுட்டு டிராவிடியன் மாடலை வச்சுட்டு எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நாங்க இருக்கோம் அப்படின்றதுக்கு சான்று எங்க கிட்ட இருக்கு. உங்களை மாதிரி வாயில வடை சுட்டுட்டு போகல, தரமான சான்றுகள் இருக்கு. உலகம் முழுக்க ஆழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அதுக்கு ப்ரூஃபா இருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா கல்வி, மெடிசன், விமன் எம்பவர்மெண்ட், யூத் என்ஃபோர்ஸ்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப்னு எல்லா டாப் இதுலயும் இன்னைக்கு தமிழக ஆட்கள் தான் அங்க பிரதிநிதித்துவத்தில் இருக்காங்க. எல்லா ஒன்றிய அரசு வெளியிட்ட எல்லா தரவுகள்லையும் பாத்தீங்கன்னா டாப் 3 ஸ்டேட்ல தமிழ்நாடு எல்லாத்துலயும் டாப் 1ல இருக்கு, மேக்ஸிமம் டாப் 5க்குள்ள இருக்கு. ஸோ எல்லா வகையிலுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நாங்க ஏங்க உங்களுடைய மாடலை பார்த்து காப்பி அடிக்கணும்? ஏன் நீங்க சொல்றது கேட்கணும்? நாங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கோம்னா நீங்க தான் எங்களை பார்த்து சில விஷயங்களை மாத்திக்கணும். அப்படி மாத்திக்காம இவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான், இவனை நம்ம இப்பவே கொட்டி உட்கார வைக்கலனா இருக்கக்கூடிய எல்லாரும் நம்மள கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம், அப்புறம் நம்ம ஆட்சி போயிருன்ற பயத்துல RSS சித்தாந்தம் கொண்ட இவர்கள் இப்படிதான் பேசப்படுவார்கள். கீ கொடுத்துதான் ஆடிட்டு இருக்காரு. இரட்டை வேடம் பத்தி மல்டிபிள் டிசார்டர் மாதிரி இருக்கக்கூடிய அவர்கள் பேசவே கூடாது. நிமிஷத்துக்கு ஒண்ணு மாத்தி மாத்தி பேசுறது இவரை பார்த்துதான் இன்னைக்கு கூட தமிழ்நாடு பொலிட்டிஷியன்ஸ் கத்துக்கிற நிலைமைக்கு மாறி இருக்கு. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.